தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் கலாத்தியர் அதிகாரம் 2 வசனம் 6 பின்பகுதி. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை வணங்குகிறோம். இந்த கால வேளையில உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி. எங்களிடத்துல நீங்க பட்சபாதம் இல்லாதபடிக்கு எங்களிடத்துல காணப்படுகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவரே அந்த சிலுவையிலே தொங்கினீங்க ஆண்டவரே. எல்லா மனுஷர்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், ஆண்டவரே, மரண பயங்கள் எல்லாம் நீங்கும்படியாய் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாமல் நீங்க எங்களிடத்துல அன்பு செலுத்தினீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து எங்க மேல அன்பு வைத்தீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆகாதவர்களாய் இருந்தாலும் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே, நீர் எங்களை வைத்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பட்சபாதம் இல்லாத தேவன் ஆண்டவரே. அப்பா, ஒருவருக்கு நன்மையும் மற்றவருக்கு தீன்மையும் செய்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. தம்மிடத்துல வருகிற ஒருவரையும் நீங்க புறக்கணிக்கவே மாட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையில ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, மனுஷரிடத்துல பட்சபாதம் காட்டுகிற மனுஷரிடத்துல போகிறதை காட்டிலும் ஆண்டவரே, தேவ சமூகத்துல வந்து தங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஊற்றிவிட கர்த்தர் உதவி செய்யுங்க. தங்களுடைய எல்லா காரியங்களும், குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, வேலையில இருக்கிற காரியங்கள், வியாபாரத்துல இருக்கிற காரியங்கள், ஊழியத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அந்த பட்சபாதம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உதவி செய்கிற தேவனிடத்துல, நன்மை செய்கிற தேவனிடத்துல, ரட்சிக்கிற தேவனிடத்துல, விடுவிக்கிற தேவனிடத்துல ஊற்றிவிட்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்குரிய நன்மைகளை ஏற்ற நேரத்துல நீங்க கொண்டு வந்து கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.